ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது அப்ராடில் வந்து இப்போ இந்தியாவில் வந்து சீட் கிடைக்கல, ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் தான் படித்தாகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது பிலோ 20 lakhsக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதோட மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து நம்ம A to Z பார்க்க போகிறோம். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறேங்க சொல்கிறேன், நம்ம ரிப்பீட்டடாக வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஏன் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஷன்ஸ் லோடு அதிகமாக இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCA NMC ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்க விட கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது மோஸ்ட்லி நல்லது. இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லுங்கள் கேட்குறீங்க. ஸோ நான் அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பின்னாடி பாருங்கள். ஒவ்வொரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்னென்ன கண்ட்ரீஸில் வந்து அதாவது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் என்னென்ன மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசியன் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 19 lakhsலேயே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹோல் எம்பிபிஎஸ்னு முடிச்சிடலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 lakhsக்குள்ள உங்களுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிடலாம். அதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உஸ்பெகிஸ்தானில் நவங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சவுத் இந்தியன் கண்ட்ரோல், சவுத் இந்தியன் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சவுத் இந்தியன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் கிடச்சிரும். ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பேரிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சவுத் இந்தியன் மேனேஜ்மெண்ட்னால உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ 24/7 வந்து CCTV சர்வேலன்ஸில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப், கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃபான கண்ட்ரி வந்து உஸ்பெகிஸ்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 lakhsக்குள்ள வந்து மோஸ்ட்லி வந்து எம்பிபிஎஸ் முடிச்சலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அப்ராடில் வந்து எப்படி சார் அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, +2 மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ, நீட் ஸ்கோர் கார்டு, பாஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் கால் பண்ணி பாஸ்போர்ட் எப்படி சார் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து இன்விடேஷன் அட்மிஷன் லெட்டர் வாங்கி ஒரு 1 monthல் நீங்கள் வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து விசா ப்ராசஸாக இருக்கும், டிக்கெட் எல்லாமே வந்து A to Z வந்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே இருக்க நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து இப்போ நீங்கள் ஏதாவது கண்ட்ரியை சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த மாதிரினாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அங்கேயே வந்து அட்மிஷன் இது பண்ணுற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஃபுல் கைடன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியே கிடையாது. உஸ்பெகிஸ்தான் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நவங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கும், இல்லை சமர்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நல்ல கவர்மெண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் இப்போ நம்ம போன 1 year வந்து 2 year லோக்கல் லாங்குவேஜ் படிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் இயர் போனீங்கன்னா அனாட்டமி ஃபிசியாலஜி இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து நீங்கள் சர்வே ஆகிறதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும். அந்த மாதிரி வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க. மற்ற மாதிரி வந்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிர்கிஸ்தான், ரஷ்யாவோட உஸ்பெகிஸ்தான் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்னோ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பெஸ்ட்டு கண்ட்ரி, பெஸ்ட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டான கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் தான். ஏன்னா லோ ஸ்னோ, ரொம்ப கம்மியான ஸ்னோ தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு பண்ணுறாங்க, சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்குது. ஹாஸ்டலில் வந்து ரொம்ப சேஃப்டியான, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குமே போத்துமே வந்து ரொம்ப சேஃப்டியான கண்ட்ரி. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து உஸ்பெகிஸ்தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தேவை, ஃபர்தர் யூனிவர்சிட்டிஸ் பற்றி வேறு யூனிவர்சிட்டிஸ்க்கு அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். 24/7 வந்து நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸு யூனிவர்சிட்டி பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.